வணக்கம். என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். நேசம் 17. ஸ்டடி ஹாலிடே என்பதால் கல்லூரியில் மாணவர் கூட்டம் குறைவாக இருந்தது. கால்பந்து மைதானத்தின் கோல் போஸ்டுக்கு எதிராக கையில் புத்தகத்தை பிடித்தவாறு வீரா சாய்ந்து நின்றிருந்தான். அதே நேரத்தில் மீனாட்சி நோட்டு புத்தகமும் பேனாவுமாக அருகிலுள்ள புல் மீது அமர்ந்திருந்தாள். வீரா கொடுத்த ஒரு கணக்கில் கவனம் செலுத்த முயன்ற போது அவளுடைய புருவங்கள் வளைந்தன. வீர், இவ்வளோ கஷ்டமாவெல்லாம் கேட்க மாட்டாங்க என்றால் பேனா முனையை பற்களால் மெல்ல கடித்தபடி முகத்தை சுளித்துக் கொண்டு. முதல்ல வாயிலிருந்து பேனா விடு மீனோ. நீ ஏன் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிற? இது ஒரு சாதாரண டெரிவேஷன் மட்டும்தான், ராக்கெட் சயின்ஸ் இல்ல என்றவன் குரல் அமைதியாக இருந்தாலும் கிண்டலாக இருந்தது. மீனாட்சி பெருமூச்சு விட்டபடி தனது முகத்தில் விழுந்த முடியை ஒதுக்கிவிட்டு, இதெல்லாம் சொல்ல நல்லாதான் இருக்கும் வீர், ஆனா பண்றது நான் தானே. உங்களுக்கு இதெல்லாம் முன்னமே தெரியும். நான் பாவம் சின்ன பொண்ணு, எனக்கு தான் அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் என்றாள் மீனாட்சி சலிப்பாக. மீனாட்சியின் பேச்சில் பற்கள் தெரிய வாய்விட்டே சிரித்தான் வீரா. யாரு சின்ன பொண்ணு, நீயா மீனுமா என்றவன் பார்வை அவளை ஒரு மார்க்கமாக பார்க்க அவனது சிரிப்பில் தன்னை மறந்து அதை ரசித்தாள் பாவை. சிரிக்கும் போது அவன் ஆதம் ஆப்பிள் குரல்களை ஏறி இறங்கும் அழகை கன்னத்தில் கை வைத்து ரசிக்க ஆரம்பித்தாள் மீனாட்சி. மீனாட்சி அவள் தாயுடன் பேசியதை கேட்ட வீராவுக்கு அப்போதுதான் புத்திக்கு உரைத்தது. மீனாட்சி பரீட்சை முடிந்து விடுமுறைக்கு வீட்டிற்கு சென்று விடுவாள் என்பது. அதுவும் அவள் தாய் அவள் திருமணம் குறித்து ஆவலாக இருக்கிறார் என்ற செய்தி அவளை பெயரிட முடியாத ஏதோ ஒரு குழப்பத்தில் தள்ளியது. மீனாட்சியிடம் நான் உன்னை காதலிக்கின்றேன் என்று கூறவும் முடியவில்லை. இத்தனை கம்பீர ஆண்மகனுக்கு அவன் காதலை கூறி அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாளோ என்ற பயம் ஒருபுறம். மீனாட்சி தன்னை காதலிக்கிறாள் என்பதும் அவனுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஆண் தானே வாய்விட்டு கூற யோசிக்கும் போது மீனாட்சியின் பூஞ்சை குணம் அறிந்த வீரா அவள் கூறுவாள் என்றும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் பரீட்சை முடியும் வரை முயன்று மீனாட்சியை தன்னுடன் தக்க வைத்துக் கொள்ள முயல்கிறான் வீரா. மீனாட்சியின் பதிலில் வீரா சிரித்தபடி கோல் போஸ்டை விட்டு மீனாட்சியை நோக்கி நடந்து வந்தான். அவள் அருகில் வந்து அமர்ந்தபடியே அவள் கையில் இருந்த நோட்டு புத்தகத்தை வாங்கினான். தன் கை கொண்டு அவள் கையை அழுத்தமாக பிடித்தான். அவன் என்னவோ ஆறுதலாகத்தான் பற்றினான். ஆனால் வீராவின் இந்த செயலில் மீனாட்சி தனது கன்னங்கள் சூடாவதை உணர்ந்தாள். நோட்டை ஒரு பார்வை பார்த்தவன் பின் அதை காண்பித்து, லுக் ஹியர், இந்த ஸ்டெப்பை நீ சரியா செஞ்சிருந்தா எல்லாமே சரியா வந்திருக்கும் என்று மெல்ல கூறி அவளுக்கு விளக்கினான். மீனாட்சி மெல்ல தலையசைத்தாள். வீராவின் விளக்கத்தை கவனிப்பது போல் நடித்தாள். ஆனால் அவளுடைய எண்ணங்கள் முழுக்க வீராவின் தோள் அவள் தோளை மெல்ல உரசுவதையும், அவன் கண்கள் அவ்வப்போது அவளை பார்ப்பதையும், கை விரல்கள் அவள் பேனாவை பிடித்து எழுதும் விதத்தையும், அவன் பற்களின் வரிசையையும் தான் கடைக்கண்களால் கவனித்துக் கொண்டிருந்தன. அடுத்து மீனாட்சியை கேண்டீன் அழைத்து சென்றான். அங்கு அவளுடன் அமர்ந்து தேநீர் அருந்தியபடி, இங்க பாரு மீனு, ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிக்க முடியாது, நாளைக்கு மிச்சத்தை படிச்சுக்கலாம், ஓகேவா என்றான். நாளைக்குமா? நான் 12th கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதில்ல வீர். இந்நேரம் என் ஹாஸ்டல்ல நல்ல தூக்கத்துல இருப்பேன். எனக்கு தூக்கமா வருது என்று கொட்டாவி விட்டபடி மேசையில் கைகளை ஊன்றி கண்களை மூடி சாய்ந்தாள் மீனாட்சி. வீரா உதடுகளில் ஒரு விளையாட்டுத்தனமான புன்னகை தவழ்ந்தது. நான் ஒரு பொறுப்பான சீனியரா உனக்கு எக்ஸாமுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன், அது உனக்கு கிண்டலா இருக்கா என்றான் வீரா. இருவரும் கேண்டீனை விட்டு வெளியேறும் போது வீரா அவளுக்கு அருகில் நடந்து கொண்டே வரவிருக்கும் கால்பந்து போட்டியை பற்றி சாதாரணமாக பேச ஆரம்பித்தான். மீனாட்சியும் அவன் கையை பிடித்து அவனுடன் நடந்தவாறே அவனது பேச்சை மிக ஆர்வமாக கேட்டாள். அவள் பதில் ஒவ்வொன்றும் வீராவுக்கு உற்சாகமளிக்கும் வகையில் உயிர்ப்புடன் இருந்தது.
மீனாட்சியும் வீராவும் தங்கள் பரீட்சைக்கு படித்தார்களோ இல்லையோ, இருவரும் தங்களை பற்றி அதிக விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் என்பதுதான் உண்மை. அடுத்த 10 நாட்களும் மீனாட்சி வீராவுடன் தான் தன் நேரத்தை செலவழித்தாள். உத்ராவோ அவளை வீராவுடன் சேர்த்து வைத்து கிண்டல் செய்வதை நிறுத்தவில்லை. 10 நாட்கள் முடிந்து பரீட்சையும் ஆரம்பமானது. வீர், மீனாட்சி இருவரும் தங்கள் பரீட்சையை நல்ல முறையில் எழுதினர். மீனாட்சியும் விடுமுறைக்கு அவள் வீடு சென்றாள். வீராவும் சென்னை வந்தான், அவன் பெற்றோருடன் நேரத்தை செலவழிக்க. மீனாட்சியின் வீட்டில் அவள் கட்டிலில் அமர்ந்து தாவணியின் விளிம்பை பிடித்து முறுக்கியபடி பதட்டமாக அமர்ந்திருந்தாள் மீனாட்சி. மீனாட்சியின் தாயார் பார்வதி மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி அவள் முன் நின்றிருந்தார். மீனா, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுமா. இது ஒரு சாதாரண நிச்சயதார்த்தம் தானே. நாளைக்கே உன்னை அவரை கல்யாணம் செஞ்சுக்கோன்னு நாங்க சொல்லலையே. உன் படிப்பை முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம். அதுல என்ன கஷ்டம் உனக்கு? நாமளா தேடி போகல, தானா வந்த சம்பந்தம் மீனா. அப்போ உனக்கு கல்யாண நேரம் கூடி வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். எதுக்கு தள்ளி போடணும்? அவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவருமா, வெளிநாட்டுல வேலை செய்யறார், கை நிறைய சம்பளம் வாங்குறார், உன்னையும் நல்லா பார்த்துப்பார். அவங்க வீட்டுல எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, ரொம்ப நல்ல பையம்மா என்ற பார்வதி மீனாட்சியை வற்புறுத்தும்படி நயந்து பேசினார். அம்மா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் கல்யாணத்துக்கு தயாரா இல்லைன்னு சொல்றேன். நீ என்னடானா நேரம் கூடி வந்துருச்சு, நாமளா தேடி போகலன்னு சொல்ற. நான் என் படிப்புல கவனம் செலுத்தணும். எனக்கும் குறிக்கோள் இருக்கு, கனவுகள் இருக்கு. இந்த திருமணம் இது எல்லாத்தையும் சிக்கலாக்கும்மா, புரிஞ்சுக்கோ என்ற மீனாட்சி உறுதியாக கூறினாள். பார்வதி பெருமூச்சு விட்டபடி மீனாட்சியின் அருகில் அமர்ந்தார். மீனா, உன்னோட கனவுகளை நீ அடைய நாங்க விரும்பலன்னு நினைக்கிறியா? இது சாதாரண நிச்சயதார்த்தம் தானேடா. இந்த நிச்சயதார்த்தம் உன்னை தடுக்காது. வா, அப்பா கிட்டயே கேளு. அவர் சொன்னாலாவது நீ கேப்பியான்னு பாப்போம். ஏங்க சொல்லுங்க, என்ன பேசாம இருக்கீங்க என்றார் பார்வதி ராஜசேகரை துணைக்கு இழுத்து. தனது சாய்வு நாற்காலியில் அமர்ந்து நாளிதழில் மூழ்கியது போல் நடித்துக் கொண்டிருந்த ராஜசேகர் கண்களை உயர்த்தி கண்ணாடியின் இடைவெளியில் பார்வதியை பார்த்தவர் நாளிதழை மடித்து அருகில் வைத்தார். மீனாட்சி, அம்மா சொல்றது சரிதான். நானும் என் பங்குக்கு நல்லா விசாரிச்சுட்டேன். ரொம்ப நல்ல குடும்பமா, மாப்பிள்ளை பையனும் நல்ல மரியாதை தெரிஞ்ச பையனாட்டம் இருப்பான் போல, நல்லாவும் படிச்சிருக்கான். இது ஒன்னும் கல்யாணம் இல்லையே, சும்மா பூ வச்சு உறுதி பண்ணத்தானே வர்றாங்க. அதுவும் மாப்பிள்ளை பையன் வரல, போட்டோ மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. பார்வதி, அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து மீனாட்சி கையில கொடு. போட்டோவை முதல்ல பாருமா, அதுக்கப்புறம் பேசலாம். மாப்பிள்ளைக்கு ஏதோ லீவ் இல்லையா, அவங்க வீட்டுல மட்டும்தானே வந்து சம்பிரதாயம் செய்ய போறாங்க. இதுல என்ன குறை இருக்கு என்று கேட்டார் மேலும் விளக்கம் கொடுத்து. பார்வதியும் ஒரு வெள்ளை கவரை கொண்டு வந்து மீனாட்சியின் அரை மேஜையில் வைக்க அதை கண்டுகொள்ளவே இல்லை மீனாட்சி. தன் தந்தையே இப்படி கூறியதில் மீனாட்சிக்கு மனம் லேசாக கனத்தது. அப்பா, எனக்கு என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலப்பா. இது அவங்க குடும்பத்தை பத்தியோ மாப்பிள்ளைய பத்தியோ இல்ல, என்ன பத்தி. நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு என்னால இதுக்கு சரி சொல்ல முடியலப்பா என்றாள் மீனாட்சி. மீனா, நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு அவங்க இங்க வர்றது உறுதி. அதுக்கு தயாரா இரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத என்று தன் இறுதி முடிவை கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் பார்வதி. பார்வதி அவ்வாறு கூறியதும் மீனாட்சி முகத்தில் கோபம் கொப்பளிக்க தன் அறைக்குள் சென்றாள். தான் எப்போதும் அமரும் ஜன்னல் அருகில் சென்று பொத்தென்று அமர்ந்தாள். கண்கள் வேறு மேஜையில் இருந்த மாப்பிள்ளை போட்டோ இருந்த கவரை பார்த்து, ஏண்டா மாப்பிள்ள, வெளிநாட்டுல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சேனா என்று யார் என்றே தெரியாத நபரை திட்டியவள் பின், நான் ஏன் இப்படி இருக்கேன் என்று தனக்குத்தானே கிசுகிசுத்துக் கொண்டாள். மீனாட்சி எப்போதும் பெற்றோரின் விருப்பங்களை மதிப்பவள்தான். ஆனால் இந்த முறை அவளுக்குள் ஆழமாக ஏதோ ஒன்று இம்சை செய்தது. அவளால் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஒன்று.
அவளுடைய எண்ணங்கள் வீராவை நோக்கி செல்வதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. அப்படி ஒன்றும் இருவரும் நெருக்கமாக இருந்துவிடவில்லை. தன்னை பல இக்கட்டில் இருந்து காப்பாற்றினான். ஏன், இப்போது வரை அவளுக்கு உதவும் உண்மையான நண்பனா, இல்லை அதற்கும் மேல் அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று வீராவிடம் மீனாட்சியை வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்கிறது. இல்லை, உத்ரா சொன்ன மாதிரியெல்லாம் இல்ல, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்கும் மேல எதுவும் இல்ல. ச்சே, நான் யோசிக்கிறதே தப்புதான். அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னையும் அவரை சுத்தி வட்டமடிக்கிற சாதாரண பொண்ணாதான் நினைப்பார். இப்போ இது பிரச்சனை இல்ல. இந்த நிச்சயதார்த்தம் என்ன செய்யலாம்? பேசாம வீர்கிட்ட கேட்கலாமா என்று யோசித்தவள், சரி அதுதான் சரி, அவர் ஒரு நல்ல ஐடியா கொடுப்பார் என்று நினைத்தபடி வீருக்கு அழைக்க அலைபேசியை கையில் எடுத்தாள் மீனாட்சி. சென்னையில் அவன் வீட்டில் வீரா உடற்பயிற்சி கூடத்தில் கடுமையாக உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அந்த குளிரூட்டப்பட்ட அறையை தாண்டி வியர்வை முத்துக்கள் அவன் உடலில் பிரகாசித்தன. உடல் அவன் பேச்சை கேட்டு அவன் அதற்கு கொடுத்த கடுமையான பயிற்சியை செய்து கொண்டிருக்க, மனம் என்னவோ அவன் பேச்சை துளியும் கேட்க மறுத்தது. அவன் எவ்வளவு முயன்றும் அவன் மனம் ஓடிச் சென்றது என்னவோ மீனாட்சியிடம்தான். வியர்வை முத்துக்களை டவலில் துடைத்தபடியே பால்கனியின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து நின்று பார்த்தான் வீரா. மீனாட்சியின் மென்மையான வீர் என்ற அழைப்பை கேட்காமல் அவனுக்கு அந்த நாளே விடியவில்லை. திடீரென்று அவள் அழைத்த வீர் என்ற அழைப்பில் அவன் மனம் புயலில் மாட்டிய படகு போல் மூழ்கியது என்னவோ உண்மைதான். முதல் நாள் மீனாட்சியை பார்த்தபோது அவனுக்கு அவள் மேல் ஈர்ப்பு இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அது சாதாரணமான ஆணின் உணர்வுகள் என்று எளிதாக கடக்க முயன்றான் வீரா. ஆனால் அடுத்தடுத்த சந்திப்புகளில் மீனாட்சி மெல்ல மெல்ல அவளை நோக்கி வீராவை காந்தமாக ஈர்த்தாள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவள் வீர் என்ற அழைப்பு, அவள் சிரிப்பு, அந்த கண்கள், அவ்வப்போது யதார்த்தமாக தன் கைப்பிடிக்கும் அவள் கரங்களின் மென்மை, கல்லூரியில் மற்ற ஆடவர்களை விடுத்து தன்னிடம் மட்டும் அவள் இயல்பாக பழகிய விதம், இவையெல்லாம் அவனை பெரிதும் இம்சை செய்தது. அந்த இடைமச்சம், பாவாடை தாவணியில் வலம் வரும் பேரழகியவள், சேலையில் மிளிரும் என் வன தேவதை அவள், நடக்கும்போது மெல்லிய கொலுசின் நாதம், கிண்கிணியாய் அவள் சிரிப்பு சப்தம், இது எதுவும் இல்லாமல் பித்து பிடித்தது போல் உணர்ந்தான் வீரா. கண்களை ஆயாசமாக திருப்பியவன் கண்ணில் பட்டது அவன் பிளாக் சிகார் பெட்டி. உதட்டை குவித்து காற்றை வெளிவிட்டவன் கைகளை இறுக்கிக் கொண்டான் வீரா. அவள் கூறிய ஒரு வார்த்தைக்காக புகைப்பிடிப்பதையே முற்றிலுமாக நிறுத்திவிட்டான். வீராவால் அவன் மீதமுள்ள வாழ்நாட்களை மீனாட்சியின்றி கடத்த முடியும் என்று தோன்றவில்லை. ஆனா மீனாட்சிக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை நான் சொல்லி நான் ஃப்ரெண்டா தான் பழகினேன்னு சொல்லிட்டா? ஷிட், பிடிக்குதோ பிடிக்கலையோ, சே, பேசாம நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். என்னைக்குனாலும் சொல்லிதானே ஆகணும். ஆன்சர் ஆவது தெரிஞ்சிருக்கும், எனக்கு என் ஹார்ட் பீட்டாவது எகிராம இருக்கும் என்று தன்னையே திட்டிக் கொண்டான் வீரா. வெளிப்படையாக கூறவும் முடியாமல், மனதில் வைத்துக் கொள்ளவும் முடியாமல் மீனாட்சி மேல் உள்ள அதீத காதலில் திண்டாடினான் வீரா. தன் எண்ணத்தை மாற்றும் பொருட்டு அதிக எடையை தூக்க முயற்சிக்க, கண்முன்னால் தாவணியில் சிரித்தவாறு மீண்டும் அவள் முகம் ஆ என்று கத்தியவன் எடையை கீழே வைத்துவிட்டு அலைபேசியை கையில் எடுத்தான் வீரா. மீனாட்சி மேல் அவன் உணர்வை இனியும் உள்ளே வைத்துக் கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை அவனுக்கு. என்னவானாலும் சரி, மீனாட்சியிடம் இப்போது தன் காதலை கூறியே தீர வேண்டும் என்ற வெறி எழுந்தது அவனுள். அலைபேசியில் மீனாட்சியின் எண்ணை அழுத்த போனவனுக்கு அவன் எண்ணத்தின் நாயகியிடமிருந்தே அழைப்பு வந்தது. அவனையும் அறியாமல் இதழ்கள் தானாக புன்னகையில் விரிந்தது. அவள் பெயரை கண்டவுடன் மனம் லேசானது போல் ஒரு உணர்வு. தன் துள்ளி குதிக்கும் மனதை கட்டுப்படுத்தி அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தவன், ஹலோ மீனு என்றான் தன் கெத்து குறையாத குரலில். சீனியர், வீர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஃப்ரீயா இருக்கீங்களா என்றவள் குரல் தயக்கமாக அதே நேரம் வேண்டுதலாக ஒலித்தது.
வீராவின் இதழ்கள் அவள் குரலை கேட்டதும் உற்சாகமாக புன்னகைத்தது. உற்சாகத்தை குரலில் காண்பிக்காமல், கொஞ்சம் பிஸிதான், பரவாயில்ல, சொல்லு, என்ன விஷயம் என்றான் வீரா. உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றேன்ல, சாரி சீனியர். என்ன பண்றது, என் நிலைமை அப்படி இருக்கு, நீங்க இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது போல என்றால் அவள் போக்கில் தன் மனதில் தோன்றியதை அப்படியே கூறி. நாயகன் எண்ணத்தை அப்படியே பிரதிபலித்தாள் அவன் நாயகி. வாட், என்ன சொன்ன, திரும்ப சொல்லு என்றவன் குரலில் அதீத துள்ளல். கண்கள் மூடி நாக்கை துருத்தி கடித்து கொண்டவள் தயங்கியவாறே, அது அது வந்து நீங்க பக்கத்துல இல்லாம எனக்கு ஒரு வேலையும் ஓடலைன்னு சொல்ல வந்தேன். டங்கு ஸ்லிப்பாகி என்றவள் அந்த பேச்சை அப்படியே நிறுத்திவிட்டு, அதை விடுங்க சீனியர், நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, எங்க அம்மா அப்பா எனக்கு நிச்சயம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ள வெளிநாடாம், அதனால நாளைக்கு பூ மட்டும் வச்சுக்கலான்னு சொல்றாங்க என்றவள் குரல் விரக்தியில் மெல்ல ஒலித்தது. வீராவுக்கு அவள் மாப்பிள்ளை நிச்சயம் என்று கூறியதும் கோபம் சுர்ரென்று ஏறியது. வீராவின் துள்ளல் புன்னகை ஒரு நொடிக்குள் மங்கிவிட்டது. ஆனால் விரைவாக மீண்டவன் தன்னை சமப்படுத்திக் கொண்டு, அதுக்கு நீ என்ன சொன்ன என்றான். எனக்கு எனக்கு ஏனோ என்ன சொல்றதுனே தெரியல வீர். ஆனா பிடிக்கல, காரணமும் சொல்ல தெரியல. அப்பா போட்டோ கொடுத்து பார்க்க சொன்னாங்க, ஆனா எனக்கு பார்க்க கூட விருப்பம் இல்ல. இதோ கவர் கூட பிரிக்காம அப்படியே தான் இருக்கு என்றவள் கண்கள் சலிப்பாக மேஜையை தொட்டு மீண்டது. வீட்ல வேற அப்பாவும் சேர்ந்து என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த குழப்பத்துல இருந்தேனா, அதான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. பாருங்க, இங்க வந்து 4 நாள் தான் ஆகுது, ஆனா என்னமோ தெரியல, ரொம்ப நாள் உங்களை பார்க்காதது போல தோணுது என்றவள் கரகரத்த குரல் அவன் அருகாமை அவளுக்கு எவ்வளவு தேவை என்பதை வீருக்கு வலியுறுத்தியது. இப்போது வீராவின் புன்னகை மேலும் வளர்ந்தது. இதுல என்ன இருக்கு மீனம்மா, எல்லார் வீட்லயும் இது நார்மல் தானே. அடுத்த வருஷம் உன் படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் வச்சுக்கலாமே, உன் படிப்பும் கெடாது. அப்படியே வெளிநாட்டு மாப்பிள்ள ஃபாரின்ல செட்டில் ஆகிடலாம் என்றான் வேண்டுமென்றே குறும்பாக சிரித்து. வேண்டாம் வீர், அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல. எனக்கு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் என்றால் இறுதியாக. எனக்கு வேலை செய்யணும், எனக்கு டார்கெட், ட்ரீம், அதுவும் இல்லாம நான் எனக்கு பேச்சை முடிக்கவில்லை அவள். வீராவின் புன்னகை விரிந்தது. மீனாட்சியின் பேச்சில் அவனது இதயத்தின் துடிப்பை அவனால் கேட்க முடிந்தது. தான் எந்த குழப்பத்தில் இருக்கின்றோமோ அதே குழப்பத்தில்தான் மீனாட்சியும் இருக்கிறாள் என்று புரிய வீராவுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அறிந்து கொண்டவனுக்கு அவளை சீண்டும் எண்ணமும் ஒருங்கே எழுந்தது. மீனு, இது வெறும் நிச்சயதார்த்தம் தானே, இல்லையா? உன் பேரண்ட்ஸ் என்ன விரும்புறாங்களோ அதை செய்யட்டும். நிச்சயம்தானே, பண்ணிக்கோ. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது என்றான் ஆழ்ந்த குரலில் பூடகமாக. வீர், நான் உங்ககிட்ட ஐடியா கேட்டா நீங்களும் அம்மா அப்பா மாதிரியே என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நீங்களும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. போங்க, ஐ ஹேட் யூ, எனக்கு உங்களை பார்க்கணும் போலவே இல்லை என்று திட்டி அவள் அழைப்பை துண்டித்தாள். வீராவின் மனதில் அவன் எண்ணம் மேலும் வலுவடைந்தது. அவள் கோபமாக கூறிய காதல் பாஷை ஐ ஹேட் யூ, ஐ லவ் யூவாகவும், உங்களை பார்க்கணும் போல இல்ல என்ற வாக்கியம் உங்களை பார்க்கணும் போல இருக்கு என்று அவள் உள்மனதை வெளிப்படுத்துவதாகவும் இருந்தது வீராவுக்கு. அழைப்பை அணைத்துவிட்டு உற்சாகமாக குளித்து கிளம்பி, டே, இந்த நேரத்துக்கு எங்கடா கிளம்பிட்ட? அப்பா உன் கூட பேசணும்னு சொன்னாருடா வீரா என்ற தாய் வசுந்தரா கேள்விக்கு கூட சரியாக விடையளிக்காமல் மீனாட்சியின் வீட்டை நோக்கி முன்னேறினான் வீரா. சந்திர ஒளியின் மென்மையான பிரகாசத்தில் மீனாட்சியின் வீட்டு மொட்டை மாடி நிரம்பியிருந்தது. இலைகளின் அமைதியான சலசலப்பு மற்றும் தொலைதூர பூச்சிகளின் ஒளி மட்டுமே விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. வீட்டினர் அனைவரும் நல்ல உறக்கத்தில் இருக்க, உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தவள் அருகில் படுத்திருந்த வேதிகாவை தொந்தரவு செய்ய விருப்பமில்லாமல் எழுந்து மொட்டை மாடிக்கு வந்தாள். வீட்டினருடன் ஏதேனும் கோபம் என்றாலோ தனிமை தேவைப்பட்டாலோ இது அவள் அடிக்கடி செய்யும் செயல் என்பதால் வீட்டினரும் கண்டுகொள்ள மாட்டார்கள்.
அந்த மொட்டை மாடியின் சுவற்றில் கைகளை மார்பில் மடித்தவாறு சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள் மீனாட்சி. கண்கள் வானில் தெரிந்த நட்சத்திரத்தை வெறித்துக் கொண்டிருந்தன. அவனுடைய மனம் வரையறுக்க முடியா உணர்ச்சிகளின் புயலில் சிக்கித் தவித்தது. திடீரென்று அவள் கையில் வைத்திருந்த அலைபேசி ஒலி எழுப்பி அவள் கவனம் கலைத்தது. அலைபேசி திரையை பார்க்க அதில் ஒளிர்ந்த வீராவின் வீடியோ கால் அழைப்பை கண்டவள் குனிந்து தன்னை பார்த்து கொண்டாள். மெலிதான வெள்ளை வண்ண காட்டன் நைட்டியில் நின்றிருக்கிறாள். அச்சோ, இப்படி எப்படி கால் அட்டன் பண்றது என்று யோசித்தபடி நின்றவளுக்கு அழைப்பு நின்று மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்தது. அச்சோ, வேற வழி இல்ல, திரும்ப திரும்ப கால் பண்றாங்க என்று நினைத்தவள் அழைப்பை ஏற்றாள். ஆனால் கழுத்து வரை மட்டுமே தெரியுமாறு அலைபேசி திரையை வைத்துக் கொண்டாள். வீடியோ அழைப்பு ஏற்கப்பட்டவுடன் முகம் நிறைய புன்னகையுடன் வீரா கண்ணுக்கு புலப்பட்டான். என்ன கல்யாண பொண்ணு, இன்னும் தூங்கலையா என்றான். அவனது கல்யாண பொண்ணு என்ற வார்த்தையில் ஏற்கனவே வாடியிருந்த அவள் முகம் மேலும் வாடியது. கல்யாண பொண்ணுன்னு சொல்லாதீங்க வீர், எனக்கு கோபம் வருது என்று மூக்கை சுருக்கியவள் பின், இல்ல என்னால தூங்க முடியல, தூக்கம் வரல என்றாள். கண்களை வேறு புறம் திருப்பி இதழை பக்கவாடாக மெலிதாக வளைத்தபடி. வீரா தனது தலையை சாய்த்து, பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கியே மீனோ, பாரு அதுக்குள்ள கண்ணுல டார்க் சர்க்கிள்ஸ் வந்துருச்சு. அதான் ஈவினிங் பேசும்போது நிச்சயம் பண்ணிக்கோன்னு சொல்லியாச்சே, இன்னும் என்ன யோசனை என்றான் முகத்தில் குறும்பு மின்ன. மீனாட்சி பெருமூச்சு விட்டாள். போங்க வீர், எனக்கு உங்க யோசனை சுத்தமா பிடிக்கல. சும்மாதான் அப்படின்னாலும் என்னால முடியல. ஏதோ ஒண்ணு என்னை விட்டு நழுவுற மாதிரி மனசு ரொம்ப வலிக்குது. என்னால இது ஏத்துக்க முடியல வீர் என்றவள் கண்களில் கண்ணீர் குளமாக தேங்கி நின்றது. சரி, ரொம்ப யோசிக்காத, காலையில பாத்துக்கலாம். வேற ஏதாவது நல்ல பிளானா பண்ணலாம், சரியா என்றான் வீரா. மீனாட்சி தலையை அசைத்தாள். இல்ல, இது அவ்வளோ ஈஸியா என்னால ஏத்துக்க முடியல வீர். என்னமோ உங்க பக்கத்துல இருக்கணும் போல இருக்கு வீர். உங்க கைய இருக்க பிடிச்சுக்கிட்டு உங்க தோல்ல கண்மூடி சாஞ்சுக்கணும் போல. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. இப்ப கூட பாருங்க, நீங்க போன்ல தான் என் கூட பேசிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க இங்க என்ன சுத்தி இருக்க மாதிரி தோணுது. உங்களோட பேச்சு சப்தம் கூட எனக்கு தெளிவா கேக்குது என்றாள் மீனாட்சி தன்னையும் அறியாமல் கண்களை சுழற்றி பார்த்தபடி. அந்த நிலா வெளிச்சம் அவள் மனதையும் துல்லியமாக உரியவனுக்கு வெளிச்சப்படுத்தி காட்டியதோ. வீராவின் புன்னகை விரிந்தது. கண்களில் குறும்பு மின்ன, அப்படியா, நிஜமாவா, உன் பக்கத்துல இருக்க மாதிரியா இருக்கு? மீனோ, உன்னோட முகம் எனக்கு சரியா தெரியல. எங்க போன் அப்படியே கொஞ்சம் மேல தூக்கி புடி. இங்க லெஃப்ட், கொஞ்சம் ரைட். கரெக்ட் என்று கூறிய வீரின் பேச்சை கேட்டு அலைபேசியை அங்குமிங்கும் அசைத்தவள் கண்கள் அவள் கண்ட காட்சியில் நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் விரிவடைந்தன. அவள் அலைபேசி திரையில் தனக்கு பின்னால் பற்கள் தெரிய சிரித்தபடி நின்றிருந்தான் வீரா. கண்களை அகல விரித்தவள் அலைபேசியை இறக்கி பட்டென்று திரும்பி பார்க்க, அங்கே அலைபேசியை பாக்கெட்டில் வைத்தவாறே மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி சுவற்றுக்கு எதிராக சாய்ந்து மீனாட்சியை பார்த்து சிரித்தபடி நின்றிருந்தான் வீரா. கண்களை அகல விரித்தபடி, வீர், நீங்க எப்படிங்க என்றவளுக்கு குரலே வெளிவரவில்லை. முகத்தில் குறும்பு குத்தாட, நீதானே என் பக்கத்துல இருக்கணும் போல இருக்குன்னு சொன்ன. இதோ என் கைய இருக்க பிடிச்சுக்கிட்டு இங்க என் தோல்ல சாஞ்சிக்கணும்னு சொன்னியே, அதான் உன் ஆசையை நிறைவேற்ற உடனே ஓடி வந்துட்டேன் என்ற வீரா தன் கையையும் தோளையும் சுட்டிக்காட்ட, அவன் பேச்சை கேட்டு மீனாட்சிக்கு கண்கள் கலங்கிவிட்டது. சில நொடிகளில் சுற்றுப்புறம் உணர்ந்தவள் தங்களை யாரேனும் பார்க்கக்கூடும் என்று உணர்ந்து வேகமாக வீராவின் கையை பிடித்து இழுத்தபடி மறைவிடத்திற்கு இழுத்துச் சென்றாள் மீனாட்சி. அவள் இழுப்புக்கு வேண்டுமென்றே உடன்பட்டவன் மீனாட்சியை பார்த்தபடி அவளோடு நடந்தான் வீரா. மறைவிடத்தில் வீராவோடு நெருக்கமாக அமர்ந்தாள் மீனாட்சி. வீர், நீங்க எப்படி இங்க இந்த அர்த்த ராத்திரியில? யாராவது பார்த்துட்டா எப்படி வந்தீங்க என்றவள் பேச்சுக்கு பதில் கூறாமல் தன் கையை உயர்த்தி தோளை சுட்டிக்காட்டினான் வீரா.
அவன் காட்டிய விதத்தில் கண்கள் கலங்கி அதோடு மெல்லிய சிரிப்பை உதிர்த்தவள், தேங்க்ஸ் வீர் என்றபடி வேகமாக தன் கையை அவன் கையோடு பிணைத்து வீராவின் தோளில் அழுந்த தலையை சாய்த்தாள் மீனாட்சி. நான் இங்க மாடியில் இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் தலையை நிமிர்த்தாமல். வீரா தன் தலையை அவள் தலைமேல் மெல்ல சாய்த்து கொண்டான். நீதான் ஏற்கனவே என்கிட்ட சொல்லி இருக்கியே, தூக்கம் வரலனா மொட்டை மாடியில நின்று ஸ்டார்ஸ கவுண்ட் பண்ணுவேன்னு. தனியா கவுண்ட் பண்ண கஷ்டமா இருக்காது உனக்கு? அதான் உன் கூட சேர்ந்து நானும் கவுண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சேன் என்றவன் குரலில் மெல்லிய குறும்பு. என்று தன் முழங்கை கொண்டு அவன் வயிற்றை இடித்தவளிடம், அவுச், நீ இங்க கஷ்டத்துல இருக்கும்போது என்னால எப்படி அங்க அமைதியா இருக்க முடியுமேனோ, அதான் சுவரேறி குதிச்சு ஓடி வந்துட்டேன் என்றான் வெகு இலகுவாக அவள் தலையில் அவன் தலை சாய்த்து வைத்து. வீர், நாளைக்கு நான் என்ன செய்யறது? எனக்கு இது சாதாரண என்கேஜ்மெண்ட்னாலும் சுத்தமா பிடிக்கல. என்கிட்ட அதுக்கான சரியான காரணமும் இல்ல. ஏதோ என் லைஃப்ல பெருசா ஒன்ன நான் இழக்க போற மாதிரி மனசு ரொம்ப வலிக்குது என்ற மீனாட்சியின் விரல்கள் வீராவின் விரல்களை அழுத்தி பிடித்தது. வீராவின் கைகள் அவள் கையை தன் இரு கைகளுக்குள் வைத்து பொத்திக் கொண்டது. அவன் கண்கள் அவள் விரல்களை ஆராய்ந்த வண்ணம், அப்படின்னா அத பத்தி யோசிக்காத என்றவன் குரல் மென்மையாகவும் உறுதியாகவும் வெளிவந்தது. அவன் பதிலில் மீனாட்சி ஆழமாக மூச்சை விட்டாள். அதற்கு மேல் எதுவும் கூறவில்லை. அவன் தோளில் தலை வைத்திருந்தவளுக்கு அந்த கொஞ்ச நேரத்தில் மனம் லேசானது போன்ற உணர்வு. இப்படியே வாழ்நாள் முழுதும் இருந்துவிடக்கூடாதா என்ற எண்ணம் தோன்றி அவளை இம்சித்தது. சில நிமிட அமைதிக்கு பின், அப்போ இதுதான் மீனுக்குட்டியோட நைட் ட்ரெஸ்ஸா என்றவன் அவன் தலையை மெல்ல உயர்த்தி அந்த நிலவு வெளிச்சத்தில் பெண்ணை அருகில் பார்க்க முயன்றான். ஆடவன் அருகாமையில் பெண்மனம் விழித்துக் கொள்ள வீராவிடமிருந்து கையை வேகமாக பிரித்தெடுத்தவள் அவனிடமிருந்து விலகி எழுந்து மறுபுறம் திரும்பி அவனுக்கு முதுகு காட்டி நின்றாள் மீனாட்சி. ஏய் மீனுக்குட்டி, என்ன இது? டர்ன் அரவுண்ட் என்றவன் குரல் மெல்ல கிசுகிசுப்பாக ஒலித்தது. மீனாட்சி தனது தலையை முடியாது என்பது போல் அசைத்தாள். நோ வீர் என்றாள். அவள் குரல் இப்போது முணுமுணுத்தது. மீனுக்குட்டி என்ற வீரா எழுந்து மீனாட்சியின் அருகில் வந்தான். மீனாட்சியின் முதுகை ஒட்டி நின்றபடி குனிந்து அவள் காதருகில், உன்னோட இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்க நான் ஒரு விஷயம் சொல்லவா என்றான். அவன் குரல் மெல்ல அவள் காதருகே ஒலித்தது. மீனாட்சியின் உடல் அவனின் இந்த அருகாமையில் சிலிர்த்தது. அந்த சிலிர்ப்பை தாங்க முடியாமல் மெதுவாக அவனை நோக்கி திரும்பினாள் மீனாட்சி. மீனாட்சியின் கண்கள் வீரின் கண்களை சந்தித்தன. வீராவின் கண்களும் அவள் மீதுதான் நிலைத்து நின்றன. அவன் கண்கள் வீசும் காற்றில் அவள் உடலோடு ஒட்டி நின்று அவள் அங்கத்தின் ஒவ்வொரு வளைவையும் அப்பட்டமாக எடுத்துக்காட்டிய அவள் உடலை மேலிருந்து கீழ்கண்களால் தழுவியது. வீராவின் ஆழ்ந்த பார்வையில் மெல்ல தலைகவிழ்ந்தாள் மீனாட்சி. தன் ஆள்காட்டி விரலை மடக்கி அவள் நாடியில் வைத்து மேல் நோக்கி உயர்த்தி தன்னை பார்க்கச் செய்தான் வீரா. மீனுக்குட்டி, என்ன பாருடி என்றவன் மீனாட்சி வீராவை பார்த்து அவன் கண்களை சந்தித்ததும், நாம கல்யாணம் செஞ்சுக்கலாமா? கேன் வி கெட் மேரிட் என்றான் அவள் கண்களை நேரே பார்த்து. வீரின் வார்த்தைகள் அவளை மின்சாரத்தின் அதிர்ச்சியை போல் தாக்கின. அவள் கண்கள் விரிந்தன. ஒரு கணம் உறைந்து போனாள் மீனாட்சி. வீர் என்று அவள் குரல் தடுமாறியது. கண்கள் லேசாக கலங்கியது. வீரா சற்று குனிந்து தன் பார்வையை அவளுடன் ஒரே நேர்கோட்டில் இணைத்துக் கொண்டான். மீனுமா, I am in love with you. Deeply, madly, completely. I don't want a single day without you. I need you forever beside me. Will you be mine? என்றான் வீரா ஆழ்ந்த குரலில். வீரா கூறிய காதலில் மீனாட்சியின் இதயம் வேகமாக துடித்தது. வீராவின் கண்கள் மீனாட்சியின் கண்களில் பதிலை தேடி அலைந்தது. அதை கண்டுகொண்டாள் பாவை. வீர் என்று அவள் குரல் உணர்ச்சியால் நடுங்கியது.
வீராவின் பார்வை அவள் பார்வையை சந்தித்தது. இது இது சரியா வருமானு எனக்கு தெரியல வீர். உங்க குடும்பம், உங்க உலகம், உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே என் வாழ்க்கையிலிருந்து முழுசா வேற மாதிரி வீர். என் வீட்டை பாத்தீங்களா? இதுதான் நான். என் வாழ்க்கை அது அது ரொம்ப எளிமையானது. உங்க அந்தஸ்தோட ஒப்பிட்டு பார்த்தா நான் ஒண்ணுமே இல்ல. நான் எப்படி உங்களை என்றாள் மீனாட்சி இயலாமையில் துடித்து. ஹே மீனுக்குட்டி, லிசன் டு மீ என்றவன் குரல் சற்றே கடுமையாக வெளிவந்தது. அவள் அருகில் மெல்ல குனிந்து மீனாட்சியின் தோள் பற்றி தன்னை பார்க்கச் செய்தவன் காற்றில் ஆடிய அவள் முடியை ஆதோரம் ஒதுக்கிவிட்டபடி அவள் கண்களை பார்த்து, மீனு என்ன பாரு, என் கண்ணை பாரு. நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிப்பியா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பணம், குடும்பம், வேறுபாடு, அந்தஸ்து இது எல்லாத்தையும் மறந்துடு. நீயும் நானும் மட்டும் தான் இங்கே இருக்கோம். நீயும் நானும் மட்டும். வில் யூ பி மைன் என்றான் மீண்டும் அதே ஆழ்ந்த குரலில். வீரின் வார்த்தைகள் தான் மீண்டும் மீண்டும் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் கண்களில் தெரிந்த அவளுக்கான காதல், அந்த அழைப்புறுதல் மீனாட்சியை ஆம் என்பதை தவிர வேறு என்ன கூற வைக்க முடியும்? ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் எஸ் என்று கிசுகிசுத்தாள் மீனாட்சி. மீனாட்சியின் வாயில் இருந்து வந்த வார்த்தை வீராவின் காதுகளை சென்றடையும் முன் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி மீனாட்சியை தன்னை நோக்கி வேகமாக இழுத்தான் வீரா. அடுத்த நொடி வீராவின் வன்மையான இதழ்கள் மீனாட்சியின் மென்மையான இதழ்களை முற்றுகையிட்டது. வீராவின் இந்த திடீர் தாக்குதலில் மீனாட்சியின் கண்கள் மேலும் விரிந்து அடுத்த நொடி கண்களை இறுக மூடிக்கொண்டது. வீரா கொடுத்த முத்தத்தில் இருந்த ஆர்வம், ஏக்கம் மற்றும் காதலின் வீரியம் கண்டு மீனாட்சி திகைத்தாள். ஆனால் திமிரவில்லை. வீரின் முத்தத்தில் எந்தவித அவசரமும் இல்லை. வீராவின் இதழ்கள் அவள் மேல் இதழ் கீழ் இதழ் என்று பாரபட்சம் பாராமல் மென்று சுவைத்தது. தன் முதல் முத்தத்தை அவசரமாகவோ அடிதடியாகவோ இல்லாமல் கண்கள் மூடி ஆழ்ந்து அனுபவித்து கொடுத்து கொண்டிருந்தான் வீரா. மீனாட்சியோ அவன் அறிமுகப்படுத்திய காதல் உணர்ச்சியில் மெல்ல மெல்ல தன்னை தொலைத்துக் கொள்ள அனுமதித்தாள். இறுதியாக வேக மூச்சுகளுடன் வீரா மீனாட்சியை விட்டு விலகி அவள் நெற்றியோடு தன் நெற்றியை முட்டி கண்கள் மூடி அப்படியே நின்றான். பின் பெண்ணவளை தன்னோடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் வீரா. மீனாட்சி தனது தலையை வீராவின் மார்பில் வைத்து அவன் இதய துடிப்பின் வேகத்தையும் அவன் விடும் வேக மூச்சுகளையும் உணர்ந்தபடி அவன் முதுகில் கை வைத்து தன்னை நோக்கி இழுத்து எங்கே தன்னை விட்டு விலகிவிடுவானோ என்ற எண்ணத்தில் மேலும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். சற்றே குனிந்து அவள் கன்னத்தில் அவன் இதழ் வைத்து, யூ ஆர் மைன் நவ் அண்ட் ஃபார் எவர் மீனுக்குட்டி. என் மனசுல இருக்க இந்த காதல, இந்த நேசத்தை, உன்ன என் மீனுவ யாராலும் எந்த சூழ்நிலையாலும் பிரிக்க முடியாது. ஐ லவ் யூ மீனுக்குட்டி என்ற வீராவின் குரல் அவள் கன்னத்தில் முத்தமாக கிசுகிசுத்தது. ஐ லவ் யூ டூ வீர் என்ற மீனாட்சியும் வீராவை மேலும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள்.